அதை எதுக்கு பண்ணுற? இது வந்து சிக்கன் குழம்பு, இது கல்லீரல் குழம்பு. தக்காளி, வெங்காயம், தேங்காய் மூணையும் வணக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ஊற்றிக்கலாம், இந்த சிக்கன் குழம்புல ஊற்றிக்கலாம். காயை போட்டுட்டு வரதுக்குள்ளார இந்த சிக்கன் குழம்பு வெந்துருச்சு. வெந்து இதை இறக்கிட்டா. இது அடுத்தது நம்ம மீன் பரட்டிக்கலாம். இது வந்து மீன் மசாலா பொடி. இந்த மசாலா பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இதை கேட்குறீங்க. கொஞ்சோண்டு இதுலேயே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியறப்போ உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், பிள்ளைக்காக வந்துட்டு லாலிபப்பு இது அண்ணன் அடிக்கிற கையில் லெக் பீஸ் வெந்துருச்சு. எனக்கே ராஜகிரணாட்டம் தான். ஹாய் காய்ஸ். ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அக்காலும் தங்கச்சியுமா சேர்ந்து சமைச்சிருக்கோம். இவ தான் அக்கா, நான் தான் தங்கச்சி. பார்த்தா அப்படி தெரியாது, ஆனால் இன்னைக்கு அக்காவை தங்கச்சி சேர்ந்து சமைச்சிருக்கோம். என்னென்ன சமைச்சிருக்கோன்னு இப்போ எங்கள் அக்கா சொல்லுவா. சொல்லுப்புல. சிக்கன் குழம்பு, அப்புறம் கல்லீரல் குழம்பு, அப்புறம் மிளகா கறி. அதுவும் சிக்கன் தான். அதுவும் சிக்கன். சிக்கன்லேயே 3 ஐட்டம் செஞ்சுருக்கோம். அப்புறம் மீன் சில்லி, ரசம். ரசமும் 2 விதம். ஒன்று வந்து ஆந்திரா ரசம், இன்னொன்று வந்து நார்மல் ரசம். எங்கள் எல்லாருக்கும். எங்கள் அப்பாவுக்கு வந்து தக்காளி போட்டு வைக்கிற ரசம் பிடிக்காது. ஸோ அவருக்காக ஆந்திரா ரசம். இன்றைக்கி வந்து இதுதான் நம்மளோட மெனு. இது எப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன எதுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போடு. அப்புறம் நான் எடிட் வெங்காயம் போட்டுக்கலாம். இது எதுக்கு பண்ணுற, அதை எதுக்கு பண்ணுற? இது வந்து சிக்கன் குழம்பு, இது கல்லீரல் குழம்பு. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ சொல்லு. கல்லீரல் போட்டுக்கலாம். சொல்லு. இதில் சிக்கன் போட்டுக்கலாம். எடுத்துட்டேன். ஆன் பண்ணிட்டியா? இந்த கறி வந்து எனக்கு மிளகா கறி. அதுவும் அப்புறம் இது வந்துட்டு மீன், கிழங்கா மீன். இது எல்லாருக்கும் தான். இது 2 மட்டும் எனக்கு கழுவுற வேலை. ஆஃப் பண்ணிக்கிட்டா? போட்டா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டா தக்காளி போட்டுக்கலாம். போட்டா கறி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓய், இதில் ஒரு கல்லீரல் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஏன் அதில் 1/2 ஸ்பூன் மட்டும் போடுற? ஏன்னா நான் இங்கே ஏற்கனவே வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன போடுற? அதில் என்னென்ன போட்டிருக்க? மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகா, கொஞ்சோண்டு அரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதை கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். வரமிளகா தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை அரைச்சி வச்சு விடுறதெல்லாம் நான் சொல்லுவேன். அதான் இதில் சொல்லுவேன். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், தேங்காய் மூணையும் வணக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ஊற்றிக்கலாம், இந்த சிக்கன் குழம்புல ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது 2லேயே அரைச்ச மசாலா ஊற்றியாச்சு. இதுவும் வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம ஒரு டீ வச்சு குடிச்சிக்கலாம். காலையிலேருந்து யாரும் சாப்பிடல. ஸோ அதனால் நம்ம டீ வச்சு குடிச்சிக்கலாம். டீயில் வரைச்சாயா துணி காய போட்டுட்டு வரதுக்குள்ளார இந்த சிக்கன் குழம்பு வெந்துருச்சு. வெந்து இதை இறக்கிட்டா. சுடு. அடுத்தது இன்னும் கல்லீரல் வந்து வெந்துட்டுருக்கு. சாப்பாடு வச்சுட்டாங்களாட்டுக்கு. இது வெந்துருச்சாப்ல? வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் முடிஞ்சது. அடுத்தது என்னோட மிளகாய் கறி தான். ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ரசம் வைக்கணும், மிளகாய் கறி, அப்புறம் மீன் பொரிக்கணும்.
அடுத்தது நம்ம மீன் பிரட்டிக்கலாம். இது வந்து மீன் மசாலா பொடி. இந்த மசாலா பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இதை கேட்குறீங்க. கொஞ்சம் எனக்கு அட்ரஸ் அனுப்பி விட்டிங்கன்னா நான் வாங்கி கூட போட்டு விடுவேன். வேணுங்கிறவங்க அட்ரஸ் அனுப்பி விடுங்க. ஒன்லி இந்த மசாலா பொடி. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான். இது 2 தான். வேணுங்கிறவங்க கொஞ்சோண்டு அது என்னது எலுமிச்சப்பழம் புழிஞ்சிக்கலாம். நான் எலுமிச்சப்பழம் இன்றைக்கி இல்லை. போடு. கொஞ்சோண்டு இதுலேயே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியறப்போ உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மீனோ இல்லை கோழிக்கறியோ நீங்கள் என்ன சில்லி போடுறீங்களோ அதை இதில் போட்டுக்கலாம். போடு. மீனை போட்டாச்சு. அவ்வளோதாங்க. பரட்டி வச்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். வெளியவே இருக்கலாம். வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நானும் வெளியே தான் வைப்பேன். இன்றைக்கி டிஷ் கொஞ்சம் அதிகம். அதனால் அடுப்பு வந்து நமக்கு பத்தலை. அதனால் இங்கே வந்து ரசம் வந்து கரண்ட் அடுப்பில் வச்சாச்சு. ரசமும் வச்சாச்சு. அடுத்தது பாப்பாவுக்கு 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துருந்தாரு. அதுக்கு சில்லி பரட்டிக்கலாம். அவளுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா மசாலா போட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிள்ளைக்காக வந்துட்டு லாலிபப்பு அன்றைக்கி கெடா விருந்தில் வந்து பாப்பா லாலிபப்பு நல்லா எடுத்து அவளே சாப்பிட்டா. அதனால் தான் மகளுக்காக வந்து வாங்கிட்டு வந்துருக்குறார் தனியாக. இப்போ தான் பார்த்தேன். அதனால் அதை வந்து தனியாக பரட்டி வச்சு எண்ணெயில் பொரிச்சு கொடுத்துடலாம். போதும். பாப்பாவுக்கு வந்து மசாலா அதிகம் வேண்டாம். சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக இருந்தால் போதும். அவ்வளோதான். அதுவும் ஊறட்டும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து மிளகா கறி பண்ணிக்கலாம். எனக்கு பண்ணுறது இது. எங்கள் அக்காவே பண்ணுறேன்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வச்சு பண்ணிடுவா. நமக்கு இன்றைக்கி வீடியோ எடுக்கிற வேலை தான். இந்த கறிக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு டைரெக்டாக வரமிளகா வந்து விதை இல்லாமல் போட்டுக்கணும். போட்டுரு. லைட்டாக இது வந்து கருகவும் கூடாது, அதுக்குன்னு வேகாமல் இருக்கவும் கூடாது. அந்த மாதிரி லைட்டாக போட்டு பரட்டி விட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயமும் போடலாம். நான் ஆரம்பத்துலேருந்தே பெரிய வெங்காயம் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடு. இதில் வந்து நல்லா வெங்காயம் வேகணும். மஞ்சத்தூள் போடக்கூடாது. போட மாட்டியா? மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது. நான் வரமிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன். இது வந்து நல்லா எண்ணெயிலே இந்த வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வேகணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கறியை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கறி முடிஞ்சிடும். இந்த கறி வந்து எங்கள் சின்ன மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அவங்க வந்துட்டு நான் கல்யாணம் ஆகி போயிருந்தேன்ல, அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி போனோன்னே கறி விருந்து போடுவாங்கள்ல. கல்யாணம் முடிஞ்சோடனே கறி விருந்து போடுறப்போ நார்மலாக செய்கிற பிரியாணி, கிரேவி அந்த மாதிரி பல ஐட்டம் செஞ்சுட்டு கொஞ்சமாக கறி எடுத்து மிளகா கறி செய்ய சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அப்படின்னா என்ன, மிளகா கறினா என்ன? நான் நினச்சிட்டேன் இந்த மிளகு போட்டு செய்வாங்களோ ஒரு கறி, அது பேர் என்ன சொல்லுவாங்க, சுக்கா மாதிரி, பெப்பர் சிக்கன் தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க செய்கிறப்ப தான் நான் பார்த்தேன் பெப்பர் சிக்கனில் இது வரமிளகா கறின்னு சொல்லிட்டு. இது வந்து பள்ளிப்பாளை சிக்கன் போல், ஆனால் அவங்க வந்துட்டு மிளகா கறின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சாப்பிட்டப்போ எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போய் நான் இப்போ 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 10 வருஷமாகவும் நான் இந்த கறின்னு எடுப்பேன். இந்த கறி தான் அதிகமாக செய்யறது. கிரேவியை விட இதுதான் அதிகமாக செய்வேன். இதை வந்து இப்போ நான் வேலைக்கு போகிறல சார் வீட்டில், அவர் வீட்டில் செஞ்சு ஒரு நாள் அவருக்கு செஞ்சு கொடுத்து, இப்போ அவரு கறி எடுக்கிறப்பெல்லாம் ஒரு 4 பீஸாவது இதை போட்டு பண்ணுமா, இந்த கறி பண்ணிடுமா பாரு. அதனால் அவருக்கும் ஒரு 4 பீஸாவது போட்டு இந்த கறியும் பண்ணி கிரேவி நான் பண்ணி வச்சுருவேன். இது வந்து எங்கள் சின்ன மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க யாருன்னா, நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய கரூர் கெடா விட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரூர் கெடா விட்டு வீடியோவில் அவங்க தான் ஃபுல்லாக சமைச்சிருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்த கறி தான் இது. வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம கறியை போட்டுக்கலாம். போடு. அவ்வளோதான். இது நல்லா வணக்கிவிட்டு மூடி வச்சுட்டா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போடு, காரத்துக்கு தகுந்த மாதிரி போடு. இன்னும் ஒரு ஸ்பூனே போட்டுரு. 1 ஸ்பூனே போட்டுரு. 2ஆவே போட்டலாம். ஐயோ, அள்ளி கொட்டிட்டாலே. போடு. தட்டை பொண்ணு இப்படியா கும்பலாக தூக்கி போடுறது. நல்லா வணக்கிவிடு. எனக்கு என்னமே நீங்கள் தின்ன மாதிரி தான். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு கிழங்கா மீன் தாங்க. இதுதான் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் அதான் எடுத்து சில்லிமா இருக்குது.
அந்த அடுப்பில் வந்து எனது மிளகா கறி கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. மீன் வெந்துருச்சுங்க, அவ்வளோதான், எடுத்துக்கலாம். இது அண்ணன் அடிக்கிறத கையில். இப்போ வந்து பாப்பாவோட லெக் பீஸ் போட்டுக்கலாம். அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக. அவ்வளோதான், நம்ம மிளகா கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், லெக் பீஸ் வெந்துருச்சு. சரி இந்த இன்னைக்கு எங்கள் வீட்டோட மெனு பாருங்கள். ரசம், அது வந்து ரசம், எங்களோட ரசம். இது வந்து மிளகா கறி, இது வந்து என்னோட மிளகா கறி. கரண்டி எடுத்து சொல்லி இருக்கு, பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போட்டு. இது வந்து எங்கள் நைனாவோட ரசம். இது சிக்கன் குழம்பு. இது வந்து சிக்கன் குழம்பு. இது வந்து கல்லீரல் குழம்பு. குழம்பு. இரு நல்லா தெரியல. கல்லீரல் குழம்பு. இது வந்து சாப்பாடு. இது வந்து மீன் சில்லி, அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு ஆனியன். இது வந்து லெக் பீஸ். எங்கள் பாப்பா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எங்கே சாப்பிட? லெக் பீஸ் கடி கடி கடி. எனக்கு ராஜிக்கிற நாட்டம் தான். எனக்கு சாமி. அவ்வளோதான் காய்ஸ், சமையலெல்லாம் முடிஞ்சது. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு. பின்னாடி இருக்கிற பாத்திரம்லாம் கிடையாது, அது வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே செஞ்ச பாத்திரம் விலைக்கு வச்சுருக்கோம். அந்த இங்கே இருக்கிறதெல்லாம் மட்டும்தான் டிஷ்ஷு செஞ்சாச்சு. அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்களேன். பாய்.